அனைவருக்கும் வணக்கம். நாம எத்திக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கிளாஸில் நாம 5வது கிளாஸில் இருக்கோம். ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்றது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆட்டிடியூட்னா என்ன? ஆட்டிடியூட் இட்ஸ் நாட் அண்ட் பயாலஜிக்கல் திங். கரெக்டா? ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல், நாட் பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிறக்கும் போது ஒருத்தருக்கு இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம அந்த காமெடி ஒன்று ஆல்ரெடி சொல்லியிருந்தல, உங்களை மந்திரி கூப்பிட்டாருன்னு சொல்லுவார் பாருங்க. ஒரு கவர்மெண்ட் படத்தில் ஒரு கவர்மெண்ட் பண்ணி ஒரு காமெடி ஒன்று இருக்கும். அப்போ ஒருத்தர் வருவார், யாரா எனக்கு கூப்பிட்டது? மந்திரி கூப்பிட்டார். ஏடா அவனா பிறந்ததுலேருந்து மந்திரி பிறந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது போல் ஒருத்தன் பிறக்கும் போதே அவன் நல்லவன் பிறப்பான், இல்லை பிறக்கும் போதே ஒருத்தன் கெட்டவன் நம்ம பிறப்பான் கிடையாது இல்லையா? அது போல் இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நிறைய நம்ம பேசி கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பயாலஜிக்கலி பார்ன். கரெக்டாக? அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும்போது இன்கல்கேட் ஆகிற ஒரு விஷயம் கிடையாது. இட் இஸ் இன்கல்கேட்டிங் த்ரூ சோஷியல் பிஹேவியர் அண்டு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அவங்க சொல்கிறாங்க, ஆட்டிடியூட் எ செட்டில் வே ஆஃப் திங்கிங் ஃபீலிங் அபவுட் அ பர்சன், ஆப்ஜெக்ட், ஈவன் ஆர் அன் ஐடியா விச் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர். என்ன சொல்கிறாங்க? ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ப்ரீ டிஸ்போசிஷன் சொல்லுவாங்க. வேறு மீனிங் நீங்கள் படிக்கலாம். ரொம்ப எளிமையாகவும் சில இடங்கள் இருக்கும். ப்ரீ டிஸ்போசிஷன் சொல்லுவாங்க. அதாவது முன்கூட்டியே நாம் ஒரு முடிவுக்கு வர்றது. கரெக்டாக? ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டை பற்றியோ இல்லை ஒரு ஈவெண்ட்டை குறித்தோ நம்முடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால. கரெக்டாக? இப்போது மழையில் நனைஞ்சால் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ப்ரீ டிஸ்போசிஷன் இல்லையா? ஒரு ஃபீலிங் நம்ம முன்னாடியே ஏன்னா அது காரணம் என்ன? மழை நனைஞ்சால் நம்மளுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் மழையில் நினைய மாட்டேன்றது என்னுடைய ஆட்டிடியூட். கரெக்டாக? மற்றவங்களுக்கு நான் கடன் கொடுத்தா திருப்பி வராதுன்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேன், அது என்னுடைய ஆட்டிடியூட். புரியுதுங்களா? ஸோ மீனிங் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அதுதான். முன்னாடியே ஒரு ஃபீலிங் இருக்கும், இல்லை நம்ம திங்க் பண்ணுறது உனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் நாட் மொமெண்ட்ரி. இது அந்தந்த சமயத்துக்கெல்லாம் நடக்காது. இந்த சமயத்தில் இது மாதிரி நடந்துக்கிட்டான், அந்த சமயத்தில் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது கிடையாது. ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். இது எப்போவுமே அவன் அப்படி தான் இருப்பான். பட் கேன் சேஞ்ச் வித் டைம். கரெக்டாக? இப்போ சில பேர் பார்க்கும்போது உம்முனே இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. கரெக்டாக? ஆனால் கொஞ்சம் சடனாக அவங்க கடவுடான்னு பேசலாம் மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது எவால்வ் ஆகும். இப்போது ரெட்ரோன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் சூர்யா சார் சிரிக்கவே மாட்டார். அது அவருடைய ஆட்டிடியூட். சிரிக்காமல் இருக்கிறது அவருடைய ஆட்டிடியூட். சின்ன வயசுலேருந்து அவருக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால் அவர் சிரிக்காக இருக்க மாட்டார். ஆனால் அது அப்படியே தான் இருக்குதா? கிடையாது. டக்குன்னு சிரின்னு சொன்னால் சிரிக்கா அந்த அவங்க ஹீரோயினே சொல்லுவாங்க சிரின்னு, ஆனால் சிரிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? இது சடனாக சேஞ்ச் ஆகாது. ஆனால் ஸ்டேபிளாக இல்லாமல் கொஞ்சம் டைம் பீரியடில் கழிச்சு அவர் சிரிக்க ஆரம்பிப்பார். ஸோ அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் பட் கேன் சேஞ்ச் வித் டைம். அதுதான் அவனு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஐ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது மோட்டிவேட்டிவ், அது பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட். நெகட்டிவ் ஆட்டிடியூட்ன்றது இது என்னால் நடக்கவே முடியாதுன்றது ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ புரியுதுங்களா? அந்த தன்மை காரணம் என்ன? அதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன். இவ்வளோ பெரிய பாறாங்கல் என்னால் தூக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். ஐயோ அதனால் தூக்க முடியாதுப்பா அப்படின்னு அதுதான் நெகட்டிவ் ஆட்டிடியூட். இல்லை நான் ட்ரை பண்ணுறேன், அது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். புரிஞ்சுதா? ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? ஏபிசி மாடலில் சொல்லுவாங்க. இது ஏபிசி மாடல்ன்றது நமக்கு குயிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அஃபெக்டிவ், பிஹேவியரியல் அண்டு காக்னேட்டிவ். அஃபெக்டிவ்னா என்ன? ஃபீலிங்ஸ். எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, அதன் மூலமாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஆட்டிடியூட் நத்திங் பட் ஆக்ஷனுங்க. நான் ஒரு ஆக்ஷன் காட்ட போகிறேன். பெர்ஃபார்மிங் த ஆக்ஷன் பை அ பர்சன், அவ்வளோதான். ஆட்டிடியூட்னா என்ன? ஒரு ஆக்ஷன் இருக்கும், அது ஃபீலிங்ஸை அஃபெக்டிங் காரணம். அஃபெக்டிவ்னா என்ன? ஃபீலிங். ஒரு ஃபீலிங் வரனால எமோஷனல் ரெஸ்பான்ஸ். கரெக்டாக? ஒரு ஃபீலிங் கம்பேஷன் டுவர்ட்ஸ் த புவர். ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மேலே நம்ம பரிதாபப்பட்டோன்னா இது அஃபெக்டிவ் எமோஷன், அஃபெக்டிவ் ஆட்டிடியூட், ஃபீலிங் ஆட்டிடியூட். புரிஞ்சுதா? அடுத்து பிஹேவியரியல் ஆட்டிடியூட், ஆக்ஷன் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஹவு ஒன் பிஹேவ்ஸ். ஒருத்தன் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன், பிஹேவியர், என்னுடைய பிஹேவியர் வேறு மாதிரி. டொனேட்டிங் டு சேரிட்டி, டொனேட்டிங் டு ஒருத்தனுக்கு நான் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னா அது காரணம் என்ன? நான் எப்படி கஷ்டப்படும் போது நான் அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது ஒரு நான் சொல்கிறேன் இருங்க, இது உங்களுக்கு புரியாது, ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்த காக்னேட்டிவ். காக்னேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு அறிவு சார்ந்து நான் யோசிச்சு வாட் வி திங்க் டு நோ. நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லையா? ஸோ அந்த எண்ணத்தின் மூலமாக நான் ஒன்று செயல்படுத்துகிறேன் அப்படின்னா அதை காக்னேட்டிவ்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ பாருங்க, இப்போ ஒருத்தர் இருக்கான், இப்போ ஏன்னு வச்சுக்குவேன். இந்த ஏன்றவன் ரொம்ப ஏழையாக இருக்கான். அவன் ஏழையாக இருக்கான்றது எனக்கு எப்படி தெரியுது? த்ரூ த காக்னேட்டிவ் சென்ஸ். கரெக்டாக? இவன் ஏன்றவன் ஏழையாக இருக்கான் அப்படிங்கிறத என்னுடைய காக்னேட்டிவ் திங்கை யூஸ் பண்ணி அவன் ஏழையாக இருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன்.
தெரிஞ்சதுக்கு பிறகு அஃபெக்டிவ் அப்படிங்கிற இந்த ஆட்டிடியூட் நான் யூஸ் பண்ணி அவன் மேலே வந்து பரிதாபப்படுறேன். கரெக்டாக காக்னிட்டிவ் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி அவன் ஏழையாக இருக்கிறாரதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அஃபெக்டிவ்ன்ற ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி நான் வந்து அவன் மேலே பரிதாபப்படுறேன். பரிதாபப்பட்டது பிறகு அவனுக்கு பிஹேவியரல் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடை நான் யூஸ் பண்ணி அவனுக்கு காசு கொடுக்குறேன். ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஆட்டிடியூடில் 3 விதமான காம்போனன்ட்ஸ் இருக்குது. இந்த 3 விதமான காம்போனன்ட்ஸ் தான் ஒரு ஆட்டிடியூடானது ஃபார்மேஷன் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? இது நான் தெரிஞ்சுக்கிது எனக்கு 1 வருஷம் ஆச்சு. இந்த காம்போனன்ட்ஸ் ஆப்டிடியூடை இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிது எனக்கு 1 வருஷம் ஆச்சு. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டேன். இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கணும். புரியலனா இன்னொரு வாட்டி திரும்ப பாருங்கள். அப்படி இல்லைனா புத்தகத்தை திரும்ப படிங்க. சரிங்களா? அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட். ஒரு ஆட்டிடியூட் ஆனது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும்? கரெக்டாக ஒய் வி ஹோல்ட் தம், ஏன் நாம் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம்? ஒரு ஆட்டிடியூட் நாம் ஏன் ஹோல்ட் பண்ணியிருக்கோம்? நாலேஜ் ஃபங்க்ஷன், ஈகோ டிஃபென்சிவ் ஃபங்க்ஷன், வேல்யூ எக்ஸ்பிரசிவ் ஃபங்க்ஷன், யூட்டிலிட்டேரியன் அண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். கரெக்டாக நாலேஜ் ஃபங்க்ஷன்னா என்ன? ஹெல்ப் சிம்பிளிஃபை அண்ட் இன்டர்பிரேட் த வேர்ல்ட். ஆல் சிட்டிசன்ஸ் ஹேவ் ரைட்ஸ். ஸோ நாலேஜ் ஃபங்க்ஷன்னா என்ன? இப்போது ஒருத்தர்கிட்ட நாம் ஒரு மேலே பார்த்ததே தான் இது என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈகோ டிஃபென்சிவ் ஃபங்க்ஷன், ப்ரொடெக்ட் த செல்ஃப் எஸ்டீம். கரெக்டாக பிளேமிங் சிஸ்டம் இன்ஸ்டெட் ஆஃப் செல். ஒருத்தர் மேலே பழிய போகிறது மூலமாக நம்மளை நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும். வேல்யூ எக்ஸ்பிரசிவ் ஃபங்க்ஷன், எக்ஸ்பிரஸ் த பர்சனல் வேல்யூஸ். நம்மளுடைய பர்சனல் வேல்யூஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூ எக்ஸ்பிரசிவ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். யூட்டிலிட்டேரியன், அதாவது ஒருத்தங்கிட்ட நாம் அப்பீஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு சம் பெனிஃபிட்ஸ் வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னா நாம் அந்த ஆட்டிடியூட் நம்ம ஃபாலோ பண்ணுவேன். ஒன்றும் கிடையாதுங்க, இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். நாம் எப்படி நடந்துக்கிறோம், நாம் சில நேரங்கள் உண்மையே இருப்போம் யார்கிட்டையும் பேசாமல். ஆனால் ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு ஏதாவது தேவை வருது அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம குழஞ்சு பேசுவோம். அது என்ன யூட்டிலிட்டேரியன் ஃபங்க்ஷன். ஆனால் நம்ம அது கிடையாது. ஆனால் நம்மளுடைய தேவையை கருதி நம்மளுடைய அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து யூட்டிலிட்டேரியன் சொல்லுவாங்க. இது ஒரு 4 விதமாக வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஆட்டிடியூட் அண்டு பிஹேவியர் லிங்க். இந்த ஆட்டிடியூடுக்கும் பிஹேவியருக்கும் என்ன விதமான லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டிடியூட் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர் பட் நாட் ஆல்வேஸ் டைரக்ட்லி. ஒருத்தருடைய ஆட்டிடியூட்னா என்ன பண்ணோம், ஒருத்தருடைய பிஹேவியர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிஹேவியர்னா என்ன? அதாவது ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். பிஹேவியர் அப்படிங்கிறது நாம் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஆனால் இது எப்பவுமே வந்து டைரெக்டாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்றாங்க. A person may have a negative attitude toward corruption but still pays bribe under pressure. கரெக்டாக இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு போகிறோம், அங்கே ஏதோ நமக்கு ஒரு தேவை ஏற்படுது, நம்மளுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கறது நம்மளுக்கு பிடிக்காது. அது நம்மளுடைய ஆட்டிடியூடாக இருக்கலாம். யாருக்கும் வந்து லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆட்டிடியூடாக இருக்கலாம். ஆனால் அங்கே போய் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட நம்ம ஏதாவது பேச முடியுமா? நீ நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நீ அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் அங்கே நம்ம கொடுத்து தான் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் லிங்க். ஆட்டிடியூட் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர் பட் நாட் ஆல்வேஸ் டைரக்ட்லி. கரெக்டாக இந்த நம்ம கொடுக்குறது ஒரு விஷயந்தான். நமக்கு ஒரு அநியாயத்தை கண்டா நம்ம வந்து பொங்கி எழணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட். நமக்குள்ள மனசுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற ஒரு விஷயம், அது வெளியே வர்றதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஆனால் எல்லா நேரங்களும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதே போல் டைப்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த ஆட்டிடியூடை நம்ம படிக்கிறதுக்கு காரணமே ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நிறைய ஒரு 4 வகையாக வந்து சொல்லியிருக்காங்க. மாரல் ஆட்டிடியூட், பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட், சோஷியல் ஆட்டிடியூட் அண்டு ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூட். அது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாரலாக என்ன சொல்கிறோம், பொலிட்டிக்கல் சைட்ஸில் நம்ம என்னென்ன ஆட்டிடியூடை ஃபாலோ பண்ணுறோம், சோஷியலாக நம்ம என்னென்ன ஆட்டிடியூட் ஃபாலோ பண்ணுறோம், ப்ரொஃபஷனல் சைடில் நம்ம என்னென்ன தொழில் நிமித்தமாக என்னென்ன ஆட்டிடியூட் ஃபாலோ பண்ணுறோம், இதுதான் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ரோல் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது சிவில் சர்வீசஸில் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. டிட்டர்மைன்ஸ் த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி. ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு இந்த குவாலிட்டிஸ், அந்த ரோல் ஆஃப் அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன விதமான ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா அவர் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவார், நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா அது எப்படி பிஹேவ் பண்ணுவார். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு சிவில் சர்வெண்ட் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார், பெட்டர் டிசிஷன் மேக்கிங், இம்ப்ரூவ்டு சிட்டிசன் ட்ரஸ்ட் அண்டு கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். கரெக்டாக ஒரு முடிவெடுக்கக்கூடியதில் அவருடைய அந்த தன்மை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு முடியாத ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை வேகமாக முடிச்சு செய்வார். அது காரணம் என்ன, அவருடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நெகட்டிவ் ஆட்டிடியூட்னா என்ன, ரெட் டேபிசம். இந்த ரெட் டேபிசம் அப்படிங்கிறது இது இனி வரும் காலங்களில் நம்மளுடைய எல்லா கிளாஸ்லையும் நீ பார்ப்பீங்க. வாட் இஸ் ரெட் டேபிசம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அங்கே போகும்போது 5 மணி 4 மணிக்கு போகிறீங்க ஒரு வேலையாக. அவர் என்ன பண்ணுறாரு, 4 மணி ஆயிடுச்சா
கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம பேங்க் யூஸ் பண்ணுவோம். பேங்க் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ பேங்க்குக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு வித்ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த செலான் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அவருடைய பொறுப்பை வந்து தட்டி கழிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து ரெட் டேபிசம்னு சொல்லுவாங்க. ரெட் டேபிசம்னா என்ன? தன்னுடைய பொறுப்பை வந்து தட்டி கழிப்பதுக்கு பேர் தான் ரெட் டேபிசம். அதே போல் அரோகன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாமே நெகட்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் சிவில் சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு கம்பேஷனேட் ஆஃபீஸர் ஷோஸ் எம்பதி டு டிசாஸ்டர் விக்டம்ஸ். அதாவது ஒரு வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னா பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்றது இல்லாமல், ஸோ அதான் சொல்கிறாங்க பொறுப்புகளை தட்டி கழிப்பது ரெட் டேபிசம். அந்த ஃப்ளட்டு வந்த இடத்துக்கு ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு? கம்பேஷனேட்னா என்ன? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். கம்பேஷனேட்னா என்ன? ஒருத்தங்க மேலே வந்து நாம் பரிதாபப்படுறோம் அப்படின்னா அது வந்து எம்பத்தின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் எம்பத்தி அப்படின்னா, ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க என்ன மாதிரியான ஃபீலிங் கஷ்டப்படுவாங்கிறத புரிஞ்சுக்கிறது பேர் தான் வந்து எம்பத்தி. அந்த எம்பத்தினஸ் நமக்கு இருக்கும்போது அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம புரிஞ்சு அந்த கஷ்டங்களை நீக்கிறதுக்காக நம்ம விஷயம் செய்வோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கம்பேஷன் சொல்லுவாங்க. கம்பேஷனேட் ஆஃபீஸர்னா என்ன? மற்றவருடைய கஷ்டங்களை கண்டறிஞ்சு அதை நீக்குவதற்காக செயல்படுறது பேர் தான் கம்பேஷனேட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ஆட்டிடியூட்? ஆட்டிடியூட்ன்றத நீங்கள் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க? எக்ஸ்பிளைன் இட் காம்பனன்ட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆட்டிடியூடைய காம்பனன்ட்ஸ் என்ன, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில், இதுதான் வந்து கேட்குறாங்க. ஸோ 10 மார்க் கொஸ்டின், ஒரு 1.5 பேஜில் ஒரு 150 வேர்ட்ஸில் எழுதி பாருங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ஆட்டிடியூட் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கக்கூடிய ஆட்டிடியூட்னா என்ன, அந்த ஆட்டிடியூட் ஆனது அதோடைய மீனிங் என்ன, அதோடைய காம்பனன்ட்ஸ் என்ன, இந்த ஏபிசி அப்படிங்கிற அந்த காம்பனன்ட்ஸ், அதே போல் அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த அளவுக்கு அதோட ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.